லடாக் 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 போகலாம் ப்ரோ. பட் இப்போதைக்கு வந்து லடாக் பிளான்ஸ் இல்லை. நான் கொஞ்சம் ஃபைனான்ஷியலாக ஸ்டேபிள் ஆகணும். ஓகேவா? ஒரு என்னை பார்த்த கமிட்டட் மாதிரி அது. ஒருத்தன் வந்து கேட்டிருக்கான், இது வை டு யூ லவ் மேரிட் உமன். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன சொல்கிறது, லாஸ்ட்டாக ஒரு கொஷின் கேட்டிருக்கான் ஒருத்தன், நீங்களே பாருங்கள். ஆர் யூ வர்ஜின்? எங்கே வச்சேன் ஃபோன்? இங்கே தானே எங்கே வச்சேன்? தள்ளிக்கிளி விட்டுருச்சுங்களா? இங்கே இருக்கு. காணதா காணதா தெரியல. காணது. ஓகே. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another vlog. ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, நான் நேற்று வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன்ல, ஸோ இன்ஸ்டாகிராமில் என்ன கொஷின் கேளுங்கன்னு. ஸோ நீங்களும் கொஷின் கேட்டிங்க இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் இப்போ ஃபுல்லாக ஆன்சர் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ எதை ஃபேக்கெல்லாம் இல்லை, நீங்கள் என்ன கொஷின் கேட்டிங்களோ அதுக்கு அப்படியே ஆன்சர் பண்ண போகிறேன். நீங்கள் கேட்ட கொஷின் அப்படியே இங்கே மேலே நான் டிஸ்பிளே வந்து வர வைக்கிற மாதிரி பண்ணுறேன். ஓகே? ஸோ ஸ்டே டியூன்ட். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட்டு விச் ஆர் யூ கோயிங் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட்டு விச் ஆர் யூ கோயிங், ஸோ சொல்லி மிஸ்டேக் நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், நெக்ஸ்ட் வந்து காஷ்மீர் மணாலி அந்த சைடு தான் போகலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மந்த்ஸ்க்குள்ளே கொஞ்சம் ஃபைனான்ஷியலாகவும் கொஞ்சம் ஸ்டக்காக இருக்கேன், லீவும் வேணும். ஒரு 2-3 மந்த்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக போகிறோம். ஓகே. ஹவ் இஸ் யுவர் ஜாப்னு கேட்டிருக்காங்க. ஏதோ போயிட்டுருக்கு, நானும் போயின்ட்டுருக்கேன். வாட் வாஸ் த பட்ஜெட் ஃபார் ட்ரிப் அண்ட் வாட் ஆல் த டிஃபிகல்ட்டிஸ் யூ ஃபேஸ் டியூரிங் தி ட்ரிப். ஸோ என்னோடய ட்ரிப்புக்கான பட்ஜெட் வந்து நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ 25K கிட்ட ஆயிடுச்சின்னு. ஓகேவா? அப்புறம் டிஃபிகல்ட்டிஸ்னால் என்ன டிஃபிகல்ட்டிஸ், ஸ்லீப் இருந்தில்ல ப்ரோ அந்த. ஸோ பட்ஜெட் வந்து கொஞ்சம் இடித்ததுனால ரூமெல்லாம் அவ்வளோவா எடுக்க முடியல, கொஞ்சம் ஸ்லீப் இருந்தில்ல, அதுதான் ஒரு டிஃபிகல்ட்டிஸ். மற்றபடி ஒரு டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருந்தில்ல, அவ்வளோதான். ஸோ பட்ஜெட் வந்து 25K கிட்ட இருந்துச்சு. பட் என்னால் ரூம்ஸில் நல்லா அஃபோர்ட் பண்ண முடியாததுனால கொஞ்சம் ஸ்லீப் இல்லாமல் டே நைட் ஓட்டுற மாதிரி ஆயிடுச்சு வண்டி. அது ஒரு ப்ராப்ளம் மட்டும் தான், மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை. ட்ரிப்பெல்லாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு. when we are going to Ladakh, any update for super bike, what is your aim bro? லடாக் போகலாம் ப்ரோ. பட் இப்போதைக்கு வந்து லடாக் பிளான்ஸ் இல்லை. நான் கொஞ்சம் ஃபைனான்ஷியலாக ஸ்டேபிள் ஆகணும். ஓகேவா? ஒரு மினிமம்னா கூட ஒரு 2 இயர்ஸ் ஆகும் அட்லீஸ்ட். எதாவது இன்கம் வர ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்கலாம். இப்போது கொஞ்சம் கஷ்டம்தான். எனி அப்டேட்ஸ் ஃபார் சூப்பர் பைக் அப்டேட் ஒன்றுமே சொல்ல போனால் இருக்கிற வண்டிக்கு சர்வீஸ்க்கு பே பண்ண முடியல ப்ரோ. இன்னும் சர்வீஸே விடல வண்டி. ஸோ ஆல்மோஸ்ட் 4800 கிலோமீட்டர்ஸ் ஓடிட்டேன். ஸோ சர்வீஸ் இன்னும் சர்வீஸே விடல, சர்வீஸ் விடணும். ஸோ அதுக்கு கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளமாக இருக்குது. பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு நாள் வாங்குவோம். வாட் இஸ் யோர் எய்ம் என்ன ப்ரோ? டெய்லி ஒரு எய்மு. இன்றைக்கி நான் இந்த வீடியோ பண்ணணும், இதுதான் எய்மு. அது மாதிரி டெய்லி ஒரு எய்ம். டூ vlogs இன் கன்னடா. ಮಾಡೋಣ ப்ரோ, ಖಂಡಿತ ಮಾಡೋಣ. ஸோ ஈவன் என் ஃப்ரெண்ட்ஸும் சொல்லியிருந்தாங்க சில பேர், லைக் எப்படின்னா தமிழில் மட்டும் விளாக் பண்ணுறேன், கன்னடாவில் விளாக் பண்ண கொஞ்சம் ரீச் கொஞ்சம் ஜாஸ்தியாகும், இல்லைன்னா செகண்ட் சேனல் ஒன்று க்ரியேட் பண்ணிங்கன்னா ஸோ ஒரு சேனலில் வந்து தமிழில் மட்டும் அப்லோட் பண்ணி இன்னொரு சேனலில் வந்து கன்னடாவில் மட்டும் அப்லோட் பண்ணுன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு என்னென்னா அட்லீஸ்ட் தமிழ் சேனலில் கொஞ்சம் கிளிக் ஆச்சுன்னா கன்னடா சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் தான் இருந்தேன். பட்டு பண்ணுவோம். ஸோ கன்னடாலேயும் ஒன்று பண்ணுவோம், தமிழ்லேயும் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒருத்தங்க வந்து do you have pets, do you have any petsன்னு கேட்டிருக்காங்க. இருக்கு ப்ரோ. ஸோ 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 5 பெட் இருக்குது. அதுவும் கேட் தான். காட்டுறேன் பாருங்கள். இதோ இங்கே ஒன்று, இது வந்து மேலு. ஸோ ஷீ இஸ் ஃபீமேல். ஸோ இது வந்து ஃபீமேலு, இது வந்து மேலு. ஸோ இது 3 இருக்குல்ல, இதோட குட்டி தான் இது 3. பாருங்க, எல்லாம் இன்றைக்கி சண்டே இல்லை, எல்லாம் நான்வெஜ் சாப்பிட்டுச்சுங்க, நல்லா படுத்துட்டு இருக்குங்க. ஸோ இதுதான். I have 5 pets. Okay, next.
இன்னொருத்தர் கேட்டிருக்காங்க ப்ரோ சிங்கிளாக கமிட்டடானு. என்னை பார்த்தா கமிட்டட் மாதிரியா தெரியுது? சிங்கிள் தான் ப்ரோ, சிங்கிள் தான். हो गया भैया? ठीक है ठीक है, जाओ अभी थोड़ा लेट लगेगा. हाँ ठीक है अब जाओ. ஸோ ஒருத்தன் வந்து கேட்டிருக்கான், இது வை டு யூ லவ் மேரிட் உமன். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன சொல்கிறது, வை டு யூ லவ் மேரிட் உமன்னா அப்படி இல்லை. லைக் இப்போ ஒரு மேலுக்கு வந்து ஒரு ஃபீமேல் மேலே ஒரு அட்ராக்ஷன் இருக்கும், அதே மாதிரி ஒரு ஃபீமேலுக்கு ஒரு மேல் மேலே ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் இல்லையா? சேம் அதே மாதிரி தான், சின்னதாக ஒரு அட்ராக்ஷன் அவ்வளோதான். அது வந்து இவங்க தப்பாக புரிஞ்சுட்டுருக்கானுங்க. ஸோ next question. Macha, I'm happy for you. Congratulations for 5.5k subscribers. God bless you, darling. Thanks. அடுத்து, what is your YouTube income? யூடியூப் இன்கம்மா அப்படின்னு ஒன்று இருக்கா? இன்னும் లేదు భయ్యా, లేదు, இன்னும் டைம் இருக்குது ப்ரோ. எனக்கு vlogger ஆகணும் ஆசை இருக்குது, என்ன மாதிரி கண்டென்ட் சூஸ் பண்ணுறதுன்னு ப்ரோ ப்ளீஸ் சொல்லுங்கள். ப்ரோ vlogger ஆகலாம் தப்பு இல்லை, பட் கண்டென்ட் வந்து அது உங்கள் மேலே தான் டிபெண்ட் ஆகும். லைக் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு. இப்போ சில பேருக்கு வந்து ட்ராவல் பிடிக்கும், சில பேருக்கு சினிமாட்டோகிராஃபி பிடிக்கும், சில பேருக்கு குக்கிங் பிடிக்கும், சில பேருக்கு ஃபுட் ரிவ்யூ பிடிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குதோ அது பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு எல்லாம் வந்துச்சுன்னா எல்லாமே பண்ணுங்கள், ப்ராப்ளமே இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதான் vlog. இன்னும் இந்த கேட்டகரி தான் சூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டாலாம் ஒன்றும் இல்லை, ஓகேவா? நெக்ஸ்ட்டு, how was the journey towards north? How was your experience? அல்டிமேட் ப்ரோ, அல்டிமேட். லைக் ஃபஸ்ட் டைம் நார்த்துக்கு வந்து ட்ராவல் பண்ணேன்னா, லைக் புது புது பீப்பிளை மீட் பண்ணேன், புது புது பிளேசஸை பார்த்தேன். ஸோ நிறைய விஷயத்தை கற்றுக்கினேன். ஸோ எப்படி பட்ஜெட்டில் மெயின்டைன் பண்ணணும், ஸோ எப்படி சாப்பிட்ணும், வெளியே எப்படி அட்ஜஸ்ட் ஆகணும், நிறைய விஷயத்தை கற்றுக்கினேன். நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துச்சு. ஸோ இட் வாஸ் கிரேட். வாட் இஸ் யுவர் ஏஜ்? இதை சொல்லி ஆகணுமா? என்னோட ஏஜ் டு பி ஹானஸ்ட் 20 ப்ரோ, 20. ஃபேவரட் பர்சன் அம்மா ப்ரோ, அம்மா தான் ஃபேவரட் பர்சன். வாட்ஸ் யுவர் ஃபேவரட் சைல்ட்ஹுட் மெமரி? சைல்ட்ஹுட் மெமரின்னு சொல்லிட்டு பெருசாலாம் எதுவும் இல்லை, இனிமேல் தான் க்ரியேட் பண்ணணும். வாட் இஸ் த பெஸ்ட் பீஸ் ஆஃப் அட்வைஸ் யூ ஹவ் எவர் கிவன்? இது வரைக்கும் யாருக்கும் பெருசாக அட்வைஸ் பண்ணல, பட் இப்போ அட்வைஸ் பண்ணணுன்னா ஒரு அட்வைஸ் பண்ணுவேன். லைக் பொண்ணு பின்னாடியெல்லாம் சுற்றாதீங்க, ஒழுங்காக காசு சம்பாரித்து அப்பா அம்மாவை பார்த்துக்கோங்க. வாட் இஸ் த ஒன் மூவி யூ திங்க் எவர் யூ ஷுட் வாட்ச்? இதுக்கு இன்னொருத்தனை கேட்கலாருங்க, மூவி ரிவ்யூ வரவன் தான். ப்ரோ இதுக்கு ஒரு கொஸ்டின், இதுக்கு ஒரு ஆன்சர் சொல்லு, கேட்டிருக்காங்க. ஒரு மூவி உனக்கு பிடிச்சிருந்து இல்லை, லைக் இந்த மூவி வந்து யாருன்னா ஒருத்தங்க பார்த்தே பார்க்கணும் அப்படின்னு, யாராக இருந்தாலும் இந்த மூவி பார்த்தே பார்க்கணும் அப்படின்னு எதுனா ஒரு மூவி? எதுனா ஒரு மூவி, இந்த மூவி பார்த்தே பார்க்கணும்டா யாராக இருந்தாலும் அப்படின்னு. இப்போ வந்து மூவி கூட சொல்லலாம், இல்லை பழைய மூவி கூட சொல்லலாம், எதுனா ஒரு மூவி. மலையாளம்ல ஒரு மூவி இருக்கு, ஹோம், HOME. ஓகே அது ஏதோ HOME எனக்கு தெரியாது. பட் எனக்கு வந்து பார்த்தே பார்க்கணுன்னா எந்த மூவி சொல்லுவேன்னா லவ்வர் சொல்லுவேன். ஸோ இந்த ஜென்ரேஷன் பசங்க பார்த்தே பார்க்கணும். ஆஸ் அ சைல்டு வாட் டிட் யூ வாண்ட் டு பி வென் யூ க்ரோ அப்? ஒரு சின்ன பையனாக நான் பெரிய ஆயெல்லாம் ஆகிட்டு என்ன பண்ணணுன்னு இருந்தேன்னா ஒன்றும் இல்லை, படித்து முடிச்சுட்டு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் போய் வேலை செய்யணுன்னு இருந்தேன், அது நடக்கலை. வாட் பர்சன் ஹேஸ் மேட் அ பிக் இம்பேக்ட் ஆன் யுவர் லைஃப் அண்ட் ஹவு? அப்பா டஃப்பான கொஷின் கேட்குறீங்களே.
இதுக்கு நான் என்ன ஆன்சர் பண்ணணுன்னா, உங்கள் மனசில் நினைக்கிறது கரெக்ட் தான். லைக் பாஸ்டில் அடி வாங்கியிருக்கேன், இல்லைன்னு இல்லை, பட் நிறைய விஷயத்த வந்து கற்றுக் கொடுத்தேன் அந்த விஷயம். ஸோ ஓகேவா, எப்படி சொல்கிறது, லைக் திருப்பி எல்லார்ட்டையும் எப்படி பழகணும். ஸோ பொண்ணுங்கெல்லாம் சின்ன காமனாக தான் நம்மக்கிட்ட பேசுவாங்க. நம்ம தான் கொஞ்சம் ஓவராக நினச்சிக்குவோம். அந்த பொண்ணு நம்மக்கிட்ட பேசினா அந்த பொண்ணுக்கு நம்ம மேலே ஆசை இருக்குது அப்படி இப்படின்னு நினச்சிக்குவோம். பட் அவங்க வந்து காமனாக தான் பிஹேவ் பண்ணுவாங்க. நம்ம கொஞ்சம் ஓவராக இமேஜின் பண்ணிக்குவோம். அந்த விஷயத்த வந்து நான் கற்றுக்கினேன். ஸோ நிறைய விஷயம் இருக்குது அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கே போக போக தெரியும். அண்ட் டெல் அபவுட் யுவர் கேர்ள் ஃப்ரெண்டா? அதான் சொன்னேனையா இல்லைன்னு. ஒன்றுமே இல்லையா. அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு கொஷின் கேட்டிருக்கான் ஒருத்தன், நீங்களே பாருங்கள். ஆர் யூ வர்ஜின்? இதை நான் சொல்கிறதோட இன்னொருத்தன் சொன்னால் நல்லாயிருக்கும். ப்ரோ நான் வர்ஜினான்னு கேட்டிருக்காங்க, இதுக்கு நீ என்ன சொல்கிற? கேட்டவனே நான் தான். கேட்டவனே அவன் தான். ஸோ இதை நான் எப்படி சொல்கிறது? இப்போ நான் வர்ஜின் இல்லைன்னு சொன்னால் நான் கெட்டவன் ஆயிடும்ல? அப்படியெல்லாம் இல்லை. டு பி ஹானஸ்ட், ஐ ஸ்வேர் ஆன் மை ப்ரொஃபஷன் நான் வர்ஜின். ஓகேவா, போதுமா உங்களுக்கு? ஓகே, இங்கே உட்காந்துட்டேன். ஸோ அவ்வளோதான். அவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, இந்த கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணிட்டேன். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து கேட்குறீங்க, இது சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க பட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேருக்கு. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான் இருக்குல்ல, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஆலில் போட்டுங்கன்னா உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் ஆகும். ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வியூஸ் ரொம்ப கம்மியாக போகுதுப்பா, யானே தெரில. ரீல்ஸ் மட்டும், ரீல்ஸு ஷார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வியூஸ் ஜாஸ்தி போகுது. ஆனால் வேறு இதில் லாங் வீடியோஸ்லாம் வியூஸ் கொஞ்சம் கம்மியாக வருது. என்னத்துக்குன்னு தெரில. கன்சிஸ்டன்சியாக போட்டுனே இருக்கணும், பார்க்கணும். ஓகே, டைம் எவ்வளோ ஆச்சு? 3:20 கிட்ட ஆயிடுச்சு. நான் எப்போ வீட்டுக்கு போகிறது? இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. 3:20 இப்போ வேலையில் இருக்கேன் பாருங்கள். ஆல்மோஸ்ட் 3:20 ஆயிடுச்சு. வேலையில் இருக்கேன். இப்போ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படியாலும் 4:30 ஆயிரும். ஒரு திருப்பி படம் தூங்கிட்டு திருப்பி நாளைக்கு வேலைக்கு வரணும். ஓகே, டாடா, பாய்.